ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுடைய ஸ்ரீ பேசுகிறேன். இன்னைக்கு நண்டு கிரேவி தான் பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான நண்டு நான் எடுத்திருக்கேன். நான் ஒரு 2-3 மெம்பர்ஸ்க்கு மட்டும்தான் இந்த நண்டு எடுத்திருக்கோம். இந்த நண்டோட சின்ன சின்ன காலெல்லாம் இந்த மாதிரி தனியாக மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி வடிகட்டி வச்சுக்கலாம் தனியாக. இப்போ நண்டு கிரேவி, நண்டு சுக்கா எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான கருவேப்பிலை 2 கீத்து, 1.5 ஸ்பூனு மிளகு, சீரகம் 1 ஸ்பூனு, முழு பூண்டு நம்ம உரிச்சு வச்சிருக்கோம். இது எல்லாமே நம்ம மிக்சி ஜாரில் போட்டு நல்லா நெய்ஸாக அரைச்சி வச்சுக்கலாம். பாருங்க, இந்த பூண்டு இந்த அளவுக்கு பூண்டு எடுத்திருக்கேன். நல்லா அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதுக்கு தேவையான மசாலா பார்த்தீங்கன்னா, தக்காளி 3, வெங்காயம் 2 சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கு. மிளகு சீரகம் அரைச்சி வச்சதை நம்ம இதில் மிக்ஸ் பண்ணிடலாம். 1.5 ஸ்பூன் கார மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் மசாலாவை. அப்போ தான் நம்ம நண்டு கிரேவி பண்ணும்பொழுது ஈஸியாக இருக்கும். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுடுங்க. இப்போ ஒரு கடாய் எடுத்து ஒரு 2 குழம்பு கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றி சூடானதுக்கப்புறம் 2 வெங்காயம் கட் பண்ணதை போட்டுடலாம். தாளிக்கிறதுக்கு 2 கீத்து கருவேப்பிலை உருவி போட்டுடலாம். வெந்தயம் இந்த ஸ்டேஜில் போடுங்க. 1.5 ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எண்ணெய் காஞ்ச உடனேயே வெந்தயம் போட்டிங்கன்னா கருகிடும். கருகிடுச்சின்னா ரொம்ப கசப்பு தன்மை கொடுக்கும். அதனால் நான் இந்த ஸ்டேஜில் நான் இதை போட்டிருக்கேன். வெங்காயம் நல்லா செவந்ததுக்கப்புறம் இந்த மிக்ஸ் பண்ண மசாலாவை எல்லாத்தையுமே ஆட் பண்ணிடலாம். இப்போ நல்லா அதை கிளறி விட்டுக்கோங்க. எண்ணெய் தனியாக மசாலா தனியாக பிரிகிற வரைக்கும் நீங்கள் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி குக் பண்ணிக்கோங்க. சால்ட்டு தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த நண்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் இருக்க கொழுப்பு சத்து ரொம்ப கம்மியாக இருக்குது. கலோரியும் ரொம்ப கம்மியாக இருக்குது. டயட்டில் இருக்கிறவங்க, டயட்டை ஃபாலோ பண்ணுறவங்க இதை நண்டு தாராளமாக எடுத்துக்கலாம். இப்போ அந்த நண்டோடைய சின்ன சின்ன காலெல்லாம் அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த தண்ணி மசாலா தண்ணியை இதில் ஆட் பண்ணிடலாம். அப்போ தான் அந்த நண்டோட தன்மையெல்லாம் நம்மளுடைய உடலில் சேர்ந்து நமக்கு இரத்த சிவப்பணுக்களுடைய உற்பத்தியோடைய அளவை அதிகரிக்குது. இரத்த சோகை வராமல் தடுக்குது. முடக்குவாதமும் வராமல் தடுக்கும். எலும்புக்கு ரொம்பவே நல்லது இந்த நண்டு. அதே மாதிரி சளி இருமல் இருக்கிறவங்களும் இந்த நண்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். குழந்தைங்களுக்கு கூட இந்த நண்டு கொடுக்கலாம் தாராளமாக. இப்போ நல்லா கிரேவி ஆகிடுது. இப்போ நண்டை நம்ம 1 by 1 எல்லாத்தையும் போட்டுடலாம். போடும்பொழுது பார்த்து போடுங்க. மேலே மசாலாலாம் தெரிக்காத அளவுக்கு பார்த்து போடுங்க. இந்த மாதிரி எல்லா நண்டையும் போட்டுடலாம். இதில் விட்டமின் B12 அது இருக்கிறதுனால நம்மளுடைய இரத்த சிவப்பணுக்கள் அதிகமாக இருக்கிறதுக்கு இது நமக்கு நண்டு உதவியாக இருக்குது. இப்போ எல்லா நண்டையும் 1 by 1 எல்லாம் போட்டாச்சு. இப்போ எல்லாத்தையுமே 1 by 1 அப்படியே நல்லா மசாலாவோடைய மிக்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த மசாலா நண்டில் இறங்கி நல்ல ஒரு ருசியான ஒரு நண்டு கிரேவி நமக்கு கிடைக்கும். இப்போ இதுக்கு தேவையான நான் சால்ட் உப்பு ப்ளஸ் கல் உப்பு 2மே எடுத்திருக்கேன். போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த சால்ட்டு தேவையான அளவுக்கு போட்டால் போதும். நீங்கள் அது டேஸ்ட் பண்ணி பாருங்கள் சால்ட் எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்ட்டு. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதை நம்ம மூடி போட்டு நம்ம குக் பண்ணிவிட்டு நல்லா தளன்னு கொதிக்கும் பொழுது நல்லா ட்ரை ஸ்டேஜில் தான் நம்ம இப்போ எடுக்க போகிறோம். பாருங்கள், நல்லா குக் ஆகுது. இந்த மாதிரி மூடி போட்டு குக் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா குக் ஆகிடுச்சு. பாருங்கள், நல்லா தண்ணிலாம் கொஞ்சம் அப்சர்வ் ஆகிடுச்சு. இன்னுமே நான் நல்லா குக் ஆகணுன்றதுக்காக நான் இன்னும் கொஞ்சம் குக் பண்ண போகிறேன். ஏன்னா ட்ரை ஸ்டேஜுக்கு வரோம், அதுக்காக. இது நான்வெஜ் பிரியர்களுக்கு இந்த நண்டு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக நல்ல ஒரு சூப்பரான ஒரு சைடிஷ்ஷாக இருக்கும். இந்த நண்டு பாடி ரொம்ப ஹீட் ஆகுது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த நண்டு சூட்டபுளாக இருக்காது. சிலர்த்தவங்களுக்கு இது அலர்ஜியை கூட கொடுக்கும். அதனால் அலர்ஜி இருக்கிறவங்க இதை அவாய்ட் பண்ணுறது ரொம்பவே பெட்டராக இருக்கும். பாருங்கள், சூப்பராக ட்ரை ஸ்டேஜுக்கு கொண்டு வருது. சளி இருமலுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இந்த நண்டு. நல்லா அந்த கிரேவி அந்த மசாலா எல்லாமே இறங்கி நல்ல சூப்பரான பதத்துக்கு வந்துடும்.
நம்ம இறக்கும் பொழுது கொத்தமல்லி தழை போட்டு இறக்கி நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கு சர்வ் பண்ணலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம ஒவ்வொரு வீடியோ அப்லோட் பண்ணும் பொழுதெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து நீங்கள் அந்த ரெசிப்பியும் ட்ரை பண்ணலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஸ்டேஜுக்கு கொண்டு வந்ததுக்கப்புறம் இறக்கியாச்சு. கொத்தமல்லி தழை போட்டு நல்லா இந்த கிரேவி நண்டு எல்லாமே அப்சர்வ் ஆகி சாப்பிடும்பொழுது ரொம்ப எம்மியாக இருக்கும். இதை நீங்கள் மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பாய், see you. நம்ம வேறொரு வீடியோவில் சந்திக்கலாம்.